பேராசிரியர் ராஜாக்கணி அவங்களும் களத்தில் இருக்காங்க, பல ஆண்டுகளாக இருக்காங்க. அந்த மேஜிக் உங்களுக்கு இன்னும் வரலையா? அவர் சொல்கிறாரு ஒரே தேர்தலே மாற்றங்கள் வருங்கிறார். அவர் மேஜிக் இருக்கிறத விட லாஜிக்கே இல்லைங்கிறது தான். முதல்ல தோழர் ஆசீர்வாதம் ஆச்சாரிக்கு நன்றி தெரிவிக்கணும். ஆப்பிளையும் ஆரஞ்சையும் ஒப்பிடக்கூடாது என்றார் இல்லையா? அவங்க தான் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வகையாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வகையாகவும் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு ஒரு வகையாகவும் வாக்களிக்க வேண்டிய சூழலில் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னதை வலிமையாக எதிர்த்த பாரதிய ஜனதா கட்சி இந்த சபையில் வெவ்வேறு வகையாக வாக்களிப்பார்கள் என்பதை ஒப்புக்கொண்டார்கள் அல்லவா? அதற்கு முதல்ல நன்றி தெரிவிக்கின்றேன். ரெண்டாவது, ஒரு அச்சத்தை அவர் தெளிவுபடுத்தணும். சொல்லி அடிப்போம்னு சொல்கிறாங்க. அதுதான் அவர்கள் ஆதி காலமாக அவர்களுக்கு அடிக்க தெரியும், சொன்னதை செய்ய தெரியாது. அது ஒரு ஸ்லாங். இல்ல அதான் அந்த ஸ்லாங் ஸ்லாங் என்பதை நான் சொல்றேன். சொல்லி அடிக்கிறோம் என்றால் இவரை தவிர வேற யார் சொல்லியிருந்தா கூட அது ஸ்லாங்னு எடுத்துக்குவேன். தொடர் ராஜீவ் காந்தியோ ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு முழக்கம் இருக்கு, ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் மணிப்பூரிலோ குஜராத்திலோ பீவண்டியிலோ இன்னும் வட மாநிலங்கள் பல இடங்களிலோ ஓங்கி அடித்தவர்கள் இல்லை. அவர்கள் ஓங்கி அடிப்போம் என்று சொன்னால் கூட அது வேறு பொருள். பாரதிய ஜனதா அடிப்போம் வெடிப்போம் என்றெல்லாம் சொன்னால் அதுதான் அவருடைய அரசியல் வரலாறாக இருக்கின்றது. ஆகவே கோவை மக்கள் பாவம், அந்த பெரும்பாவத்தை மீண்டும் ஏற்காதீர்கள். அடிப்போம் என்ற போதே அவர் சொல்லிங்கிறது எனக்கு கொல்லின் காதல விழுது. அது வேண்டாம். இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி. அப்ப நம்ம ஜம்மு காஷ்மீரை பத்தியும் பேசுவோம், காஷ்மீரை பத்தியும் பேசுவோம். அதே காஷ்மீர்ல என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு, யார் அடிச்சான்னு பேசுவோம், யாரு சொல்லி அடிச்சா யாரு சொல்ல மாட்டாங்க பேசுவோம். அப்ப ஒரு கட்டமா பேசுறோம். முதலமைச்சர் கருத்தில் நான் ஒரு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன கருத்தில் ஒரு சின்ன எழுத்து திருத்தம் மட்டும் செய்ய விரும்புகிறேன். அவர் தென்னிந்தியா பாஜகவுக்கு தோல்வியை தரும் சொன்னார். அவர் என் இந்தியா பாஜகவுக்கு தோல்வியை தரும் என்ற சூழலில் இந்தியா கூட்டணியை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தில் இருக்கின்றார். இன்னைக்கு வட மாநிலத்தில் அவர்கள் செல்வாக்காக இருப்பது போலவும் தென் மாநிலம் தான் அவர்களை புறக்கணிப்பது போலவும் நடக்கின்ற ஒரு மாய பிம்பம் இருக்கின்றதே, அது கலைந்து கொண்டிருக்கின்றது. வட இந்தியாவில் அந்த ஏற்பு இந்த தீர்ப்பு சொல்லும். நீங்கள் வட இந்திய மக்களுக்கு செய்திருக்கின்ற அநியாயங்கள் அக்கிரமங்கள் ஒன்று சொல்ல சிறிய உதாரணம் சொல்ல. மோடி அவர்கள் பிரதமராக வரும்போது ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்று சொன்னார் இல்லையா? இன்றைக்கு உலகில் 46 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்பு திண்டாட்டம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்றது. போர் நடந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்தியர்கள் கட்டட வேலைக்கு போகிறார்கள். அந்த அளவுக்கு கொடுமையான அளவுக்கு வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், இவையெல்லாம் மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற சூழலில் தான் அவர்கள் இது போல நாங்கள் இந்தியா முழுவதும் வெற்றி பெற போகின்றோம் என்கின்ற செய்தியை சொன்னார். நீங்க சொல்லக்கூடிய எல்லாமே இருக்கு, இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு. 2019 இதை வச்சுங்க. இதுக்கு பிறகு இப்ப சமீபத்திய மத்திய பிரதேச ராஜஸ்தான் தேர்தல் வரைக்கும் இந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. தேர்தல் வெற்றி அவங்க தானே வெற்றி பெறாங்க. இன்றைக்கு மிக சமீப காலமாக இந்த 60 நாட்கள் நடந்திருக்கின்ற அராஜகங்கள், எதிர்க்கட்சி தலைவர்களை பிடித்து சிறையில் அடைப்பது, அது மாதிரி அந்த வாடி வாசலுக்கு காளையை கொண்டு வர மாதிரி ஈடி வாசலுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று முகமைகளை வைத்து மிரட்டுவது, இதில் பாஜகவில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாததும் எதிர்க்கட்சிகள் மீது மட்டுமே இந்த அதிகார முகமைகள் பாய்ந்திருப்பதையும் புள்ளி விவரங்களோடு துல்லியமாக மக்கள் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கின்ற காலத்தில் தமிழ்நாடு விழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ரோடு ஷோனாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பேட் ஷோ. தமிழ்நாட்டில் ரோடு ஷோ நடத்திய யாருமே வெற்றி பெற்றதில்லை. வாகன சாலை பயணிகளுக்கு தொந்தரவு செய்தவர்களுக்கு தோல்வியைத்தான் இந்த நாடு பரிசீலித்திருக்கின்றது. தோழர் 2021 ரோட் ஷோ பற்றி சொன்னார். கர்நாடக தேர்தலில் பெங்களூரில் 5 கிலோமீட்டருக்கு பிரதமர் அவர்கள் இந்த சாலை காட்சி நடத்தினார். சாலை காட்சி நடத்தின விளைவு படுதோல்வி அங்கே பரிசாக கிடைத்தது. இப்போது கூட நேற்று பல மாநிலங்களில் வெற்றி வருது. அல்ல குஜராத் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன், இருக்கின்றது. எப்போதுமே சொன்னாங்க இல்லாத கட்சின்னு சொன்னாங்க. பாஜக இல்லாத கட்சி என்பதனாலே மக்கள் எதிர்க்கவில்லை, அது பொல்லாத கட்சியாக இருக்கின்றது என்பதனாலதான் அவருடைய செயல் திட்டங்கள். நான் சொல்றேன், நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நான் சொல்லி முடிச்சிடறேன். 2 கேள்வி உங்க முன்னாடி வச்சுட்டு போறேன், நீங்க பதில் சொல்லுங்க.
சொல்லுங்க. இந்த பொறுப்பேற்ற 10 ஆண்டுகளில் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கின்ற நன்மைகள் என்னென்ன திட்டங்கள் சொல்லுங்க. அடுத்ததாக இந்த தமிழ்நாடு பேரவலத்தில் பேரிடரில் தவித்த போது நீங்கள் வந்தீர்களா? அதாவது துக்க நிகழ்ச்சிக்கு வந்துடணும், திருமணத்துக்கு வரலன்னா கூட துக்கத்துக்கு வந்துடும் சொல்லுவாங்க. தொடர்ந்து ஒரு வீட்டுக்கு போக முடியாதவர்கள் அந்த வீட்டுல திருமண அழைப்பு வந்தால் போவதற்கு குற்ற உணர்வு மனிதருக்கு குறுகுறுக்கும். அவர் மாவீரர், அதனால வர்றாரு. தமிழ்நாடு எத்தனை முறை சிதலப்பட்டது, தென் மாவட்டங்கள் மூழ்கியதே, மிக்ஜாம் புயல் மூழ்கியதே, வந்தீர்களா? தந்தீர்களா? எதையுமே தரவில்லை. தமிழ்நாட்டை எப்படி நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்கள்? மற்ற 2 பேரோட கருத்து கேட்டு வந்துறேன். பாலச்சந்திரன் சார் உங்கள்கிட்ட நிறைவா வரேன். திரு மணிகண்டன், இதுல அதிமுகவுடைய நிலை இப்ப என்னவா இருக்கு? திமுக எதிர்ப்பு என்பதோடு நிறுத்திக் கொள்வதுதானா? 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி சொல்லாததுக்கு ஒண்ணுமே இல்லையான்னு ராஜீவ்காந்தி பல கேள்விகளையும் முன் வச்சாரு. திரு மணிகண்டன். நியூஸ் 18 சொல்லதிகாரம் நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை செல்வன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சுருக்கமாக சில பதில் சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு முன்னாடி பேசின பேராசிரியர் சொன்னார் ரோட் ஷோ காமிச்சா பேட் ஷோ ஆகிடும் அப்படின்னு. ஒரு மாநிலத்தில் ரோட் ஷோ காமிச்சா பேட் ஷோ ஆகுனா, இந்தியா முழுக்க ஒருத்தர் நியாய யாத்திரை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ரோட் ஷோ காமிச்சிட்டு இருக்கிறவருக்கு ரிசல்ட் இதுதான் வரும் அப்படின்னு ஒரு கட்டின்னு சொன்னதாக எடுத்துக்கிறேன். இந்த ரோட் ஷோவுக்குலாம் காட்ஃபாதர் யாருன்னா 1989 பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தான். என்னுடைய நினைவு சரியா இருந்ததுன்னா 27 முறை அன்னைக்கு தமிழகம் வந்தார். அதிமுக அன்னைக்கு பிரிஞ்சு கிடந்தது. அந்த 2 தேர்தலும் நடந்தப்ப பார்த்தீங்கன்னா 29 முறை 14 முறை பூந்து எல்லாமே பண்ணி இது 14 முறை எவ்வளோ இருக்குது வாட் எவர். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமாக அதிமுகவோட ஒரு சீட்டு கம்மியாக 25 சீட்டு வந்தாங்க. அநேகமாக பிரதமர். ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, அன்னைக்கு 1984 மிகப்பெரிய அசுர பலத்தோடு 404 சீட்டோடு இருந்தார். அந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டி வேணும். வடநாட்டில் பெரிய அளவில் மெஜாரிட்டி கிடைக்க போகுது, தென் மாநிலங்களையும் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற நப்பாசையில் பிரதமர் மோடி இங்கே வராரு. ஆனால் தமிழ்நாட்டில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடிங்க இவர் சொன்னார், ராஜீவ்காந்தி சொன்னார், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேங்க. எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்து பேசினாரா அப்படின்னு கேட்டார். ரொம்ப அருமையான நியாயமான கேள்விங்க. 1998 பார்த்தீங்கன்னா வாஜ்பாயை பார்த்து பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ் தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டில் அம்மா தோக்கடிச்சோடனே 1999 எனது 40 ஆண்டு கால நண்பர் வாஜ்பாய் அப்படின்னு கூட போய் இருந்துட்டுங்க. 2002 குஜராத் கலவரம் சிறுபான்மையினருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டப்ப எடப்பாடி பழனிசாமி மாதிரி வாய் மூடி பேசாம இருந்தா கூட ஒரு விதத்துல ஏத்துக்கலாம். ஆனா அன்னைக்கு அண்ணன் TR பாலுவும் மத்திய அமைச்சரா இருந்த அன்னைக்கு வைகோவும் துண்டை இழுத்துக்கிட்டு பாராளுமன்றத்துல இன்றைய மோடி அன்றைய குஜராத் முதலமைச்சருக்கு எவ்வளவு சப்போர்ட் பேசினாங்க, எவ்வளவு நியாயப்படுத்தி பேசினாங்க. கருணாநிதி அவர்கிட்ட கலவரத்தை பத்தி கேட்கிறப்ப அது குஜராத் மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதில் நான் சொல்வதற்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாவம் பேராசிரியருக்கு உங்களுக்கு நினைவூட்டுறேன். விடுவிக்கணும் அப்படிங்கிறப்ப திமுக கவர்மெண்ட் அபிடவிட் போட்டு ராஜீவ்காந்திக்கு மரியாதைக்குரிய TR பாலு அவர்களும்